ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கிற ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 2000லேருந்து 2500 கேலரிஸ் தேவைப்படுது. இதில் 20லேருந்து 25%, அதாவது 400லேருந்து 600 கேலரிஸ் காலை உணவுலேருந்து மட்டுமே எடுத்துக்கலாம். அதுக்கு ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டிஸோட கேலரிஸ் எவ்வளவு அப்படின்னு தெரியணும். நம்பர் 1, இட்லி. ஒரு மீடியம் சைஸ் இட்லியில், அதாவது 40 கிராம் இட்லி மூலமாக 60 கேலரிஸ் கிடைக்குது. நம்பர் 2, தோசை. 40 கிராம் மாவில் ஊற்றப்பட்ட தோசையிலிருந்து 100 கேலரிஸ் கிடைக்குது. ஏன்னா இங்கே அடிஷ்னலாக எண்ணெய் சேர்க்கறதுனால. நம்பர் 3, வெண்பொங்கல். ஒரு கப், அதாவது 150 கிராம் வெண்பொங்கல் மூலமாக 250லேருந்து 300 கேலரிஸ் கிடைக்குது. அரிசி, பருப்பு, நெய் சேர்க்கறதுனால இது ஒரு ஹை கார்போஹைட்ரேட், ஹை ஃபேட் டயட். நம்பர் 4, மெதுவடை. 40 கிராம் மீடியம் சைஸ் வடை மூலமாக 130லேருந்து 150 கேலரிஸ் கிடைக்குது. நம்பர் 5, பூரி மசால். ஒரு மீடியம் சைஸ் பூரி மூலமாக, அதாவது 40 கிராம் பூரி மூலமாக 140லேருந்து 150 கேலரிஸ் கிடைக்குது. ஒரு கப், அதாவது 150 கிராம் உருளைக்கிழங்கு மசால் மூலமாக 180லேருந்து 220 கேலரிஸ் கிடைக்குது. நம்பர் 6, ரவா உப்புமா. ஒரு கப் மூலமாக 200லேருந்து 250 கேலரிஸ் கிடைக்குது. இதில் எவ்வளவு நெய் அல்லது எண்ணெய் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து. நம்பர் 7, இடியாப்பம். ஒரு மீடியம் சைஸ் இடியாப்பம் மூலமாக 60 கேலரிஸ் கிடைக்குது. தேங்காய் பால் 100 ml மூலமாக 150லேருந்து 200 கேலரிஸ் கிடைக்குது. நம்பர் 8, ஆப்பம். ஒரு மீடியம் சைஸ் ஆப்பம் மூலமாக 100 கேலரிஸ் கிடைக்குது. நம்பர் 9, அடை. ஒரு மீடியம் சைஸ் பருப்பு அடை மூலமாக 120லேருந்து 150 கேலரிஸ் கிடைக்குது. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட பொதுவாக தொட்டு சாப்பிட்ற 30 கிராம் தேங்காய் சட்னி மூலமாக 90லேருந்து 100 கேலரிஸ் கிடைக்குது. தக்காளி சட்னி மூலமாக 40லேருந்து 50 கேலரிஸ் கிடைக்குது. சாம்பார் அப்படின்னு பார்த்துட்டா ஒரு கப் சாம்பாருக்கு, அதாவது 150 கிராம் சாம்பார் மூலமாக 70லேருந்து 100 கேலரிஸ் கிடைக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய அளவை குறைச்சிட்டு ப்ரோட்டீனும் ஃபைபர்ஸும் அதிகமாக எடுத்துக்கணும். புரோட்டீனுக்காக ஒரு கப் சுண்டலோ அல்லது 2 வேக வைத்த முட்டையோ எடுத்துக்கலாம். இதன் மூலமாக 120லேருந்து 160 கேலரிஸ் கிடைக்கும். ஃபைபர்ஸ்க்காக ஒரு கப் வெஜிடபிள் சாலடோ இல்லை ஒரு கப், அதாவது 100 கிராம் கொண்ட ஏதாவது ஒரு பழம், கொய்யா பழமோ பப்பாளியோ எடுத்துக்கலாம். இதன் மூலமாக 40லேருந்து 60 கேலரிஸ் நமக்கு கிடைக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனால் 2 இட்லி 120 கேலரிஸ், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சட்னி 100 கேலரிஸ், ஒரு கப் சுண்டல் 150 கேலரிஸ், ஒரு கப் வெஜிடபிள் சாலட் 50 கேலரிஸ், ஆக மொத்தம் 420 கேலரிஸ்.